ஹாய் காய்ஸ், எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம சென்னை அணி மீண்டும் பஞ்சாப் கிட்ட தோல்வி அடைஞ்சிச்சுங்க. தொடர்ச்சியாக இது வரைக்கும் பஞ்சாப் அணிக்கிட்ட 5 வாட்டி தோல்வி அடைஞ்சிச்சு நம்ம சென்னை அணி. ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. பிளே ஆஃப்ஸ் வாய்ப்பு ரொம்ப சென்னை அணிக்கு கம்மியாக தாங்க இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் 4ல் 3 ஜெயிக்கணுங்க. ரொம்ப ரொம்ப டஃப்பான மேட்ச் அடுத்து வரதெல்லாம். பஞ்சாப் கூட இன்னொரு மேட்ச் ஆடுறோம், ராஜஸ்தான்கிட்ட ஆடுறோம், அப்புறம் ஆர்சிபி கிட்ட ஆடுறோம். எல்லா அணியும் ஃபார்மில் இருக்கிற டீம் கிட்ட ஆடுறதுனால சென்னை அணிக்கு இதுக்கு மேலே வர போட்டி நல்லா முக்கியமான போட்டி. அதனால் சென்னையோட பிளே ஆஃப்ஸ் வாய்ப்பு கொஞ்சம் டவுட்டு மாரி தாங்க தெரியுது. இதை குறித்து நம்ம ருத்ராஜ் கைக்வாட் பேசினாருங்க. இனிமேல் நான் டாஸ் போடவே போக மாட்டேன். நான் டாஸ் போனாலே எங்கள் பேட்ஸ்மேன்கள்லாம் பேடு கட்டி வச்சிடுறாங்க. அதனால் நான் டாஸ் இது வரைக்கும் 10ல் 9 மேட்ச்சு டாஸ் தோற்றுருக்காரு, 1 தான் ஜெயிச்சிருக்காரு. அதனால் ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்கள் தோல்விக்கு முக்கிய காரணமே என்னோடய டாஸ் தோல்வி தான் சொல்லிட்டு இருக்காருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, இந்த மேட்ச்சு டியூ இருந்துச்சுங்க. நிறைய டாஸ் வின் பண்ணி தான் கண்டிப்பாக போலிங் எடுத்துருப்பாங்க. அவங்க 200 வச்சுருந்தாலும் திருப்பி நம்ம சென்னை அணி அடிச்சிருக்கலாம். ஆனால் நம்ம டாஸ் தோக்கிறதே முக்கியமாக சென்னை அணிக்கு தோல்வியாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா டாஸ் வின் பண்ணி பஞ்சாப் தாங்க முதல்ல போலிங் செஞ்சாங்க. சென்னை அணி நல்லா டீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ரஹானே எதுக்கு தான் டீமில் இன்னும் கூட வச்சுங்கிறான்னு யாருக்கும் புரியல. ஏன்னா அவர் என்ன தான் டீமில் பண்ணுறாருன்னு தெரில. வழக்கம் போல் தூபே அடிப்பாருன்னு பார்த்தா அவர் அவுட் ஆகிட்டார். அப்போ நம்ம கைக்வாடுங்க என்னையா வேர்ல்டு கப் ஸ்குவாட் எடுக்கலன்னு சொல்லிட்டு சூப்பராக ஆடினார். 62 ரன் அடித்தார். இவரும் மட்டும்தான் அடிச்சார். நடுவில் இம்பேக்ட் பிளேயராக சமீர் வந்தார். அவர் ஏன்டா இம்பேக்ட் பிளேயரை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு நினைக்கிற அளவுக்கு பண்ணிட்டு போயிட்டார். அதனால் எதுவுமே பண்ணல அவர். அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை அணி 162 ரன் மட்டும்தான் குவிச்சாங்க. அதுவும் அந்த கிரவுண்ட்லலாம் டியூ ஃபேக்டருக்குலாம் கம்மி ஸ்கோருங்க. அதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம பஞ்சாப் அணி சேஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லாங்க. ஓப்பனிங்கே நல்லா பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. நம்ம ஜானி பெஸ்டோ 46 ரன் அடித்தார். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சாம் கரண்ட்டும் ஷதார் சிங்கும் 25-26 ரன் அடித்து ஈஸியாக மேட்சை முடிச்சுட்டாங்க. நம்ம பஞ்சாப் அணி வெற்றி பெற்றாங்க. அதை தொடர்ந்து நம்ம சென்னை அணி பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் 5வது இடத்துக்கு இறங்கிட்டாங்க. அதனால் மேலும் ஒரு போட்டியில் ஜெயிச்சா தான் நம்ம பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. தோற்றது சென்னை அணி ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. மெயின் தோல்விக்கு காரணம் பார்த்திங்கன்னா டாஸ்ன்னு சொல்லாங்க. டாஸ் ஜெயிச்சிருந்தால் கண்டிப்பாக மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம். அது நம்ம என்னன்னு தெரியல. நான் பக்கம் ராசியில் இது வரைக்கும் எந்த கேப்டனும் இந்த மாதிரி டாஸ் தோற்று நான் பார்த்ததுங்களா. ஐபிஎல்லையும் சரி, எந்த ஒரு இன்டர்நேஷ்னலும் சரி, இந்த மாதிரி ஒரு டாஸ் தோற்று நான் பார்த்ததில்ல. அதுவும் 10ல் 9 டாஸாங்க யாருன்னா தோப்பாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இருந்தாலும் சென்னை அணி தோற்றுருக்கு. மேலும் ஒரு 4 போட்டியில் 3 போட்டி ஜெயிச்சா கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸுக்கு போவோம். பார்க்கலாம் எந்த மாதிரி சென்னை அணி ஆடுறான்னு சொல்லிட்டு. ரொம்ப எதிர்பார்த்துருந்தா நம்ம ரிச்சர்ட் கெல்சன் வந்திருந்தார். அவர் ஓரளவுக்கு டீசெண்டாக போட்டார். இருந்தாலும் பரவாயில்ல. மேலும் ஒரு போட்டியில் எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். சென்னை அணி தோற்றது குறித்து அவங்களோட தப்பு என்னன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இல்லைன்னா பிளேயிங் லெவல் சேஞ்ச் பண்ணலாமா, இந்த ரஹானை இன்னும் டீமில் வச்சுன்னு இருக்கலாமா வானாவா, என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.